தவறான புரிந்துணர்வும் காணப்படுகிறதா? ஒன்றே மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளும்படி இந்த காலை நேரத்தில் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். When you have an encounter with the devil, when you are possessed by the devil, when we are evil possessed, பிசாசினால் என்றைக்கு நாம் பிசாசை சந்திக்கிறோமோ அப்பொழுதே அநேக விதமான மோசமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறதை அல்லது ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய மனப்பான்மை, நன்னடத்தைகளே இன்றைக்கு மாறுதல் ஏற்பட்டு கொண்டிருக்குமானால் இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் அடிக்கடி கோபப்படுகிற ஒரு நபராய் நீங்கள் மாறி இருப்பீர்களானால் இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளுகிற நபராய் இருப்பீர்களானால் இந்த வார்த்தைக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுக்கும்படி நான் கேட்கிறேன். தேவன் மீது உங்களுக்கு கசப்பும் வெறுப்பும் தவறான புரிந்துணர்வு ஏற்பட்டு இருக்குமானால் இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி நான் கேட்கிறேன். மாத்திரமல்ல, நீங்கள் வீட்டிலே அதிக நேரம் செலவழிக்காமல் ஆங்காங்கே வெளியிலே சுற்றி கொண்டிருக்கிற நபராய் இருப்பீர்களானால் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அமைதலாய் பேசக்கூடிய ஒரு நபராய் இல்லாமல் போய்விட்டான். தன்னைத்தானே காயப்படுத்துகிற ஒரு நபராய் இல்லாமல் போய்விட்டான். கூக்குரல் இடுகிற ஒரு நபராய் மாறிவிட்டான். பாருங்கள், அவனை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உன் பேர் என்ன என்று சொல்லும் பொழுது அவன் லேகியோன் என்று சொல்லுகிறான். அநேகர் அவனை ஆதிக்கம் செலுத்தினபடினாலே, அநேக பிசாசின் வல்லமைகள், அசுத்த ஆவியின் வல்லமைகள், அநேக உலக பிரகாரமான காரியங்களினாலே அவன் நிரப்பப்பட்டிருந்தபடினாலே உன் பேர் என்ன என்று கேட்கும் பொழுதே அதற்கு அவன் லேகியோன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய அடையாளமே மாறி போய்விட்டதை பார்க்கிறோம். He forgot his identity. அவனுடைய அடையாளம் என்ன என்பதை மறந்து போய்விட்டான். He was full of evil spirit. He was fully possessed by the devil. அவன் முற்றிலுமாக அவன் மாற்றம் அடைந்த ஒரு நபராக மாறிவிட்டான். இன்றைக்கும் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் அடையாளம் மாறி இருக்கிறதா? உங்கள் பெயர் உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் கசந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவன் இயேசுவை சந்தித்த பொழுது வேறொரு மாற்றம் சம்பவித்ததை பார்க்க முடியும். இந்த பகுதியிலே முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே பிசாசை சந்தித்த பொழுது இத்தனை மாற்றங்கள் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஆனால் பின் நாட்களிலே இயேசு படவிலிருந்து இறங்கினவுடனே, இயேசுவை அவன் பார்த்தவுடனே அவன் இயேசுவை நோக்கி ஓடி வந்ததை நாம் பார்க்க முடியும். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன் நாட்களே ஜனங்களை பார்த்த பொழுது அவன் விலகி ஓடி சென்றவன், ஜனங்களை சந்திக்க விருப்பம் இல்லாதவன். ஆனால் இயேசுவை பார்த்தவுடனே அவன் இயேசுவினிடத்தில் ஓடி வந்தான் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். எனவே இயேசுவை தூரத்திலிருந்து பார்த்த பொழுது அவன் கிட்டே வந்தான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் மாற்றத்தை எதிர்பார்ப்பில்லைனால் இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது, இயேசு அண்டை வருகிற பொழுது நிச்சயமாகவே மாற்றம் உண்டாகும். வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் இவ்வண்ணமாக சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வருத்தமாயிருந்தாலும், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காயமாயிருந்தாலும் இயேசுவினிடத்தில் வந்து பாருங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். இவன் இயேசுவை கண்டவுடனே அவன் ஓடி வந்தான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று சொல்லி அவன் நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். He had knowledge about God. தேவனை பற்றி அறிவு அவனுக்கு இருந்தது. But he did not have revelation about God. தேவனை பற்றி வெளிப்பாடு இல்லாமல் போய்விட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, பல ஆண்டுகளாய் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், வேத வசனம் நீங்கள் உங்களுக்கு நன்கு அறிந்தவர்களாய் இருக்கலாம். You may know lot of memory verses. ஏராளமான வசனங்கள் உங்கள் மனதில் இருக்கலாம். ஆனால் இவ்வளவு வசனம் தெரிந்தும் தேவனை பற்றிய வெளிப்பாடு இல்லாமல் இருக்குமானால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். What you need today is an revelation of God. தேவனை பற்றிய வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாகும். இவன் நினைத்துக் கொண்டிருந்தான், தேவனே என்னை கெடுக்கவா வந்தீர்? இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி, இயேசுவே ஏன் என்னை இப்படி உபத்திரப்படுத்துகிறீர்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை கொடுக்கிறீர்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை சோதனை கொடுத்து கொண்டிருக்கிறீர்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில தோல்வியை கொடுக்கிறீர் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கேள்வி கேட்கிற அநேகர் இருக்கிறார்கள். Because you have the knowledge of God, but you do not have the revelation of God. தேவனுடைய வார்த்தையை பற்றியும் தேவனை
தேவனை பற்றியும் அறிவு இருக்கிறது, ஆனால் அதை பற்றிய வெளிப்பாடு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் அசுத்தாவினால் பிடிக்கப்படுகிற பொழுது நம்முடைய சிந்தையிலே மாற்றம் உண்டாகிறது, பேச்சிலே மாற்றம் உண்டாகிறது, செயலே மாற்றம் உண்டாகிறது. அது நிமித்தம் நாம் சூழ்நிலைகளை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம், தேவனை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒன்று சம்பவித்தது. பாருங்கள், பின்பகுதியை பார்க்கும் பொழுது 15வது வசனத்திலே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், 15வது வசனத்திலே இயேசுவினிடத்தில் இவன் வந்தான். லேகியனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் வஸ்திரம் தரிக்கிற ஒரு நபராக மாறிவிட்டான், அவன் உட்காரக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டான், புத்தி தெளிந்திருக்கிற ஒரு நபராக மாறிவிட்டான். பின்பகுதியிலே பார்க்கும்போது 18ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு நபராக மாறிவிட்டான். 19வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு நபராக மாறிவிட்டான். பின்பகுதியிலே பார்க்கும் பொழுது அவன் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டான். அவன் இயேசுவை சந்தித்த பொழுது நடைபெற்ற மாற்றம் என்ன? ஒன்று, he experienced a physical change. சரீர பிரகாரமாக அவன் ஒரு மாற்றத்தை ஒரு உடைய நபராக மாறிவிட்டான். அவன் ஏற்கனவே சரியான வஸ்திரம் தரிக்காத ஒரு நபராக இருந்தவன் இப்பொழுது இயேசுவை சந்தித்த பொழுது அவனுடைய வஸ்திரம் விலகி போயிருக்கிறதை அவன் கண்டான் என்பதை பார்க்கிறோம். தன்னுடைய நிலைமை நிர்வாணமாய் இருக்கிறதை கண்டான். தன்னை பார்க்கிறவர்கள் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை அவன் அடையாளம் கண்டு கொண்டான். இயேசுவை சந்திக்கிற பொழுது வஸ்திரம் தரிக்கிற அல்லது ஒரு மாற்றம் உண்டாகிற ஒரு நபராக நாம் மாறிவிட முடியும். பாருங்கள், அவன் வஸ்திரம் தரித்தான், which means he did not have proper clothes in his body. தன்னுடைய சரீரத்திலே சரியான வஸ்திரம் இல்லாத ஒரு நபராக மாறினதை நாம் பார்க்க முடியும். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது, ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு இடம் கொடுத்த பொழுது தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் அந்த இடத்தில் வந்த பொழுது தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் ஓடி தங்களை ஒழித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பின்பதாக ஆண்டவராகிய தேவன் தாமே அவளுக்கு வஸ்திரத்தை உடுத்தினதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பாவத்தின் நிமித்தமாக அல்லது பிசாசோடு கூட ஏற்பட்ட தொடர்பு நிமித்தமாக, தவறான நபர்களோடு கூட ஏற்பட்ட தொடர்பு நிமித்தமாக இன்றைக்கு பரிசுத்த வஸ்திரத்தை இழந்து போயிருக்கலாம், பரிசுத்த ஆவி இழந்து போயிருக்கலாம். அநேக காரியங்களும் ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்டு ஒரு நிர்வாணமான ஒரு வாழ்க்கை போல இருக்கலாம். ஆனால் இயேசுவை சந்திக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீதியின் வஸ்திரத்தை தரிக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிறபடினாலே வாழ்க்கை மாற்றம் அடையும். முதலாவதாக he had a physical change. அவனுடைய வாழ்க்கையில வஸ்திரம் தரிக்கிற ஒரு நபராக மாறிவிட்டான். இரண்டாவதாக behavioral change. அவனுடைய நன்னடத்தைகளிலே, பழக்க வழக்கங்களிலே, மற்றோடு பழகுற விதங்களிலே ஒரு மாற்றம் உண்டானதை, அவனுடைய செய்கைகளிலே ஒரு மாற்றம் உண்டானதை பார்க்க முடியும். அவன் உட்கார்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அதற்கு முன்பதாக வசனங்களை முதல் பகுதியிலே பார்க்கும்பொழுது அவன் ஓடுகிற நபராக காணப்பட்டான். மலைகளிலும் குகைகளிலும் குன்றுகளிலும் கல்லறைகளிலும் ஓடுகிற நபராக அவன் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அவனுடைய பிஹேவியர், அவனுடைய பழக்க வழக்கங்களிலே, மற்றவர்களோடு கூட செய்கிற விதங்களிலே, பேசுகிற விதங்களிலே அவன் ஒரு வித்தியாசமான நபராக காணப்பட்டான். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அவன் அமர்ந்திருக்கிற நபராக, உட்காரக்கூடிய நபராக அவன் மாறிவிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓடிக்கொண்டிருந்தவன், அலைகழிக்கப்பட்டவன், நிற்காதவன் இப்பொழுது உட்காரக்கூடிய ஒரு சரியான மனம் நிலைக்கு அவன் கொண்டு வரப்பட்டான் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை இந்த பகுதியில் பார்க்க முடியும். அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். He had an emotional change. அவனுடைய மனநிலையிலே, புத்தியிலே ஒரு மாற்றம் சம்பவித்ததை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது அவன் சரியாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டான், சரியாக பேச ஆரம்பித்து விட்டான், சரியாக நடக்க ஆரம்பித்து விட்டான் என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும். இதுவரை அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய மனப்பான்மை, அவன் சிந்திக்கிற விதங்கள், செயல்படுகிற விதங்கள், காயப்படுத்துகிற விதங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. எப்பொழுது அவன் இயேசுவை கண்டு ஓடி வந்தானோ, எப்பொழுது இயேசுவை பார்த்தவன் ஜெபித்தானோ, எப்பொழுது இயேசுவினிடத்தில் வந்தானோ, அப்பொழுதே ஒரு மாற்றம் சம்பவித்ததை நாம் பார்க்க முடியும். புத்தியிலே ஒரு மாற்றம்
உண்டானதை இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு அனைவரும் பயந்தார்கள். not only physical changes, not only behavioral changes, not only emotional changes, he also experienced spiritual change. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பிசாசு பிடித்திருந்த நபர் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும். 18ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இதுவரை கல்லறையில் வசிக்க வேண்டும், காயப்படுத்திக் கொள்ள வேண்டும், பிசாசோடு கூட வாழ வேண்டும், அதுதான் ஒரு நிஜமான வாழ்க்கை என்று யோசித்துக் கொண்டிருந்தவன், நினைத்துக் கொண்டிருந்தவன், இப்பொழுது இயேசுவே உம்மோடு கூட இருப்பதற்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று, இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, இயேசுவோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும், அவரோடு இருப்பதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை என்கிற ஒரு சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டானதை பார்க்க முடியும். இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உண்டான ஒரு நபராக மாறிவிட்டதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவோடு கூட ஒரு சந்திப்பு ஏற்படுமானால் நீங்கள் இயேசுவோடு கூட இருக்க விரும்புவீர்கள். இந்த இயேசு பேசினது வேதாகமத்தோடு கூட நீங்கள் இருக்க விரும்புவீர்கள். அதுதான் இப்பேற்பட்ட மாற்றம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது. மாத்திரமல்ல, பின் இடத்திலே பார்க்கும்பொழுது அவன் இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். என கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசினால் அநேக மாற்றங்கள் சம்பவித்து வாழ்க்கையிலே வீட்டை விட்டு, நண்பர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த காயத்தோடு, கஷ்டத்தோடு, ஆகாரம் இல்லாமல், வஸ்திரம் இல்லாமல், தோல்வியோடு, ஏமாற்றத்தோடு ஒரு வித்தியாசமான நபராக வாழ்ந்து கொண்ட ஒரு மனிதன் என்றைக்கு இயேசுவை சந்தித்தானோ அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில there was a drastic change, ஒரு total transformation, ஒரு முற்றிலுமான ஒரு மாற்றமுடைய வாழ்க்கையில சம்பவித்தது. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தராகிய தேவன் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாக போகிறது. எப்பேற்பட்ட பிடியில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும், ஒருவேளை சிலவிதமான அடிமைத்தனத்தில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம், குடி போதையில் அகப்பட்டிருக்கலாம், பாவ பழக்க வழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம், போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், தவறான நண்பருடைய பிடியில் அகப்பட்டிருக்கலாம், வஞ்சகத்தில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம், அநேக விதமான சிறையிருப்பிற்குள்ளாக நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். வாழ்க்கையிலே முற்றிலுமாக ஒரு கசந்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஒரு நபருடைய நான் டிபியிலே பார்க்கும்போது ஃபுல் ஆஃப் ஹெல், முற்றிலுமாக நரகத்தின் வாழ்க்கை என்பதாக அதில் சொல்லப்பட்டிருந்தது. ஒருவேளை அப்பேற்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்களானால், இந்த இயேசுவை சந்திப்பதற்கு நீங்கள் விருப்பம் கொள்வீர்களானால், இந்த இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று கூப்பிடுவீர்களானால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சரீர பிரகாரமாக மாற்றம் உண்டாகும், மன ரீதியாக ஒரு மாற்றம் உண்டாகும், உங்களுடைய பழக்க வழக்கங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும், உங்கள் பொருளாதாரத்தில் நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிட போகிறீர்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். பாருங்கள், எல்லாரும் பயந்து கொண்டிருந்த ஒரு நபர் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டான் என்பதை பார்க்க முடியும். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் அவனை பார்த்து பயந்தார்கள். ஆனால் 20ஆவது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியனாக நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடைய போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாக போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டாக போகிறது. இதெல்லாம் பணத்தினால் உண்டாக போகிறதில்லை, மனிதர்களால் உண்டாக போகிறதில்லை. The moment you decide to experience Jesus, the moment you decide to have an encounter with Jesus, the moment you try to call on the name of Jesus, your life will never be the same. Your life will have a drastic change today. இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இருக்கிற இடங்களை அப்படியே நீங்கள் முழங்கால் படியிட கேட்கிறேன். இருக்கிற இடங்களினுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுமானால் எல்லாரும் எல்லா சூழ்நிலை மறந்து விடுங்கள். கடந்த காலத்தை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன், புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இளைய குமாரன் அப்படித்தான் இருந்தான். இளைய குமாரன் தன்னுடைய வாழ்க்கையில தகப்பனை விட்டு தூர போனான். எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். எல்லாவற்றையும் அவன் வீணாக செலவழித்து விட்டு அவன் புத்தி தெளிந்த பொழுது, ஐயோ, என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு கூட நிறைவான ஆகாரம் இருக்கிறதே, நானோ பசியால் சாகிறேன். என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். ஒருவேளை நான் செத்து கொண்டிருக்கிறேன், நான் மடிந்து கொண்டிருக்கிறேன், நான் தோல்வியின் உச்சத்தில் இருக்கிறேன், வாழ்க்கையில் முடிவில் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருப்பினால், there's going to be a drastic change in your life when you call on the name of Jesus. இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் நோக்கி கூப்பிடுவீர்களானால் இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த க்ஷண பொழுதில் ஒரு மாற்றம்
மாற்றம் உண்டாகும். உங்கள் கடந்த காலத்திலேயே பேர்பட்ட தோல்வியான அனுபவம் இருந்தாலும் அதையெல்லாம் நினைக்காத ஒரு ஆண்டவர், எல்லாவற்றையும் ஒரு க்ஷண பொழுதிலே மன்னிக்கிற ஆண்டவர். உங்களை மன்னிப்பதற்காக, உங்களுக்கு ஜீவனை, உங்களுக்கு நல்ல பிரகாசமுள்ள எதிர்காலத்தை கொடுப்பதற்காக, உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்காக அன்றைக்கு கல்வாரி சிலுவிலே இயேசு மரித்தார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இயேசுவை, உயர்த்தப்பட்ட இயேசுவை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் பல ஆண்டுகளாய் விசுவாசியா இருக்கலாம், அல்லது முதல் முறையாக அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். யாராயிருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நேசித்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அசுத்தாவினால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதன், கல்லறையிலே வசித்துக் கொண்டிருந்த மனிதன், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருந்த மனிதன், ஆகாரம் இல்லாமல், வஸ்திரம் இல்லாமல், தோல்வியின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இயேசுவை சந்தித்தபோது என்னென்ன மாற்றங்கள் சம்பவித்ததோ அதே மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு சம்பவிக்க போகிறது. அன்புள்ள இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். என் வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் நஷ்டத்தில் நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்குள் வாரும் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது கூப்பிடுவீர்களானால் இப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாகும். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்குள் வாரும் என்று கூப்பிடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கிறார். அன்புள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எதனால் பிடிக்கப்பட்டிருந்தாலும் உம்மை சந்திப்பதற்கு அவர்கள் தங்கள் இருதயத்தை திருப்பி இருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு குடும்பத்தில் இருக்க முடியாமல் தனியே விலகி வசித்துக் கொண்டிருக்கிற அநேகரை உம்முடைய பிள்ளைகளை தொடப்போவதற்காக நன்றி. வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும், சிந்திக்கிறதில் மாற்றம் உண்டாகட்டும், தங்குகிற இடங்களில் மாற்றம் உண்டாகட்டும், பேசுகிற விதங்களிலே மாற்றம் உண்டாகட்டும், தன்னைத்தான் அடையாளம் கண்டு கொள்ளுகிறதிலே மாற்றம் உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையான தேவனை அறிந்து கொள்ளுகிறதிலே, தேவனை பற்றிய வெளிப்பாடுகளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.